ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. கொண்ட கொள்கையை விடாம இருக்கிறதும் பிறருக்கு பெருமதிப்பு கொடுக்கறதும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கை வந்துக்கலாம். அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஒரு $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. ஏன்னா சிம்ம ராசிக்கு வரக்கூடியது அஷ்டம சனி. 7.5 சனியை விட கடுமையா பார்க்கக்கூடிய ஒரு சனியா இருக்கிறது அஷ்டம சனி. ஏன் இந்த அஷ்டம சனியை எல்லாம் கடுமையா பார்க்கறாங்க? அதற்கான விஷயங்கள் என்ன? இந்த அஷ்டம சனி குடும்பத்துல கலகத்தை உண்டு பண்ணும், வம்பு வழக்குகளை உண்டு பண்ணும், வீண் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். தொழிலை சனி பார்க்கறதுனால தொழிலை முடைக்கும். இது இந்த கருத்துக்கள் பலமா இந்த அஷ்டம சனி முன்னாடி வைப்பாங்க. இது எதையும் நான் மறுக்க போறதில்லை, இதெல்லாம் உண்மைதான். ஆனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டம ஸ்தானம்ன்றது குருவுடைய இடமா இருக்கு. அப்ப இந்த குருவுடைய இடமா இருக்கும்போது இதோடைய பலன்களை நம்ம குறைச்சுதான் சொல்றோம். என்னதான் ஒரு கொடிய மனுஷனா இருந்தா கூட கோவிலுக்குள்ளார போகும்போது அந்த கொடியத்தனம் அற்று போய் அங்க ஆண்டவனை பிரார்த்திப்பாங்க இல்லையா? அது மாதிரிதான் சனி அஷ்டம சனி ரொம்ப கடுமையானதாக இருந்தாலும் இருக்கிற இடம் குருவோட வீடுன்றதுனால அந்த கடுமைகள் எல்லாம் ரொம்பவே குறைச்சுப்பாருன்னு உறுதியா நம்பலாம். ஆனா இந்த 8ஆம் இடத்துக்குன்னு ஒரு தனி குணம் உண்டு. அது பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். அதனால சனியோட புது பலன்கள்ல முக்கியமானது நீங்க சாமர்த்தியமா பணம் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். அப்ப நிறைய பணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதே சமயம் இது அஷ்டமன்றதுனால யாருக்கும் நீங்க ஜாமீன் போடக்கூடாது. உங்களுடைய வாக்கால சிக்கல்களை தெரிவிக்கக்கூடாது. இதெல்லாம் பொது விதியிலே சேர்ந்துடும். ஏன்னா எதுல எந்த வில்லங்க இருக்கும்னு தெரியாது. மனிதர்களை நம்புவது ரொம்ப கடினமா இருக்கும். இந்த அஷ்டம சனி வரும்போது யாரு நல்லவர் யாரு கெட்டவர்னு நீங்க கணிக்கிறதே கஷ்டமா இருக்கும். அப்படி ஒரு சனிதான் அஷ்டம சனி. நல்ல வேலையா மே மாசத்துல இருந்து குருவோட பார்வையில இந்த சனி வர்றதுனால உங்களுடைய கடுமைகளை வெகுவா குறைச்சிருவாருன்னே சொல்லலாம். நன்மைகளே அதிகம் நடக்கும்னு எதிர்பார்க்கணும். கணவன் மனைவிக்குள்ளார மனஸ்தாபம் போறது, அதே நேரம் புத்திரர்களுடைய நன்மைகளுக்காக போராடுறது, குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்ற விடாம தடைகள் ஏற்படுறது, அதை போராடி நிறைவேற்றுறது, பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்படுற வில்லங்கங்களை தவிர்க்கிறதுக்கு போராடுறது அப்படின்னு இந்த சனி பயிற்சி கொடுக்கிறது. சனியோட பார்வை எங்கெல்லாம் குறிப்பா விழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனியோட பார்வை தொழில் சார்ந்த பார்வை. அப்ப நீங்க உத்தியோகத்துல ரொம்ப கவனம் எடுத்துக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்க நீங்க நம்பக்கூடாது. உங்களுடைய மேலதிகாரிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களுடைய சக பணியாளர்கள்ட்டையும் நீங்க எச்சரிக்கை கடைபிடிச்சுதான் ஆகணும். அதனால உங்களுடைய பணிகள்ல நீங்க விழிப்புணர்வோட இருக்கணும். யாரையும் நம்பி எந்த விஷயங்களையும் பகிர்ந்துக்கிறது உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். அதனால அந்நிய மனிதர்கள்ட்ட நெருக்கம் காட்டாதீங்க. சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது போராட்டமான காலகட்டமா இருக்கும். அதனால பணம் போட்டு நீங்க ஒரு முதலீடு செய்யற விஷயங்கள்ல பெரிய முதலீடுகளா இருந்தா கொஞ்சம் எச்சரிக்கையா தவிர்க்கிறதுனால சிறிய அளவு முதலீடுகளை நீங்க நம்பி போடலாம். அதற்கான லாபங்களை நீங்க பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இது உகந்த நேரமா இருக்காது. வேலைகள்ல இருக்கிறவங்க கூட புதிய வேலைகளை தேடுறது சிரமப்படுவாங்க. அப்படியான பலன்கள் உங்களுக்கு இருக்கு. ஆனாலும் சனியோடைய பெயர்ச்சியில முதல் வருடம் குருவோட பார்வையில வர்றதுனால உங்களுக்கு பெரிய நிம்மதின்னு தான் அதை சொல்லியாகும். ஓரளவுக்கு நல்ல சூழல்கள் உத்தியோகத்திலும் தொழிலையும் நிலவும் சொல்லலாம். வாகனம், நிர்வாகம், இரும்பு, பழைய பொருட்களை விலைக்கு வாங்கி விற்பது போன்ற தொழில்கள் உங்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டு பண்ணும். மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், பார்மசி சம்பந்தப்பட்ட தொழில்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். மாணவ பருவத்துல இருக்கக்கூடியவங்க ரொம்ப எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லது. உங்களுடைய வாக்குஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால உங்களுக்கு படிப்புல புரிதல் இல்லாம இருக்கலாம், அல்லது அதற்கான ஆற்றல் குறையலாம். அந்த கோளாற்றை நிவர்த்தி செய்ய நீங்க குருவோட வழிபாட மேற்கொள்ள வேண்டியது அவசியம். விடிகால எழுந்துக்கிற பழக்கமும் அதிக நேரம் கண் முழிக்காம முறையான நேரத்துல படுத்து தூங்குறதும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது ரெண்டுத்தையும் கடைபிடிச்சாலே மிக எளிதில் படிக்க முடியும். பொதுவா நீங்க எடுக்கிற துறைகள் கணக்கு சம்பந்தப்பட்டதோ அல்லது நிர்வாகம் சம்பந்தப்பட்ட படிப்புகளோ மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்புகளோ நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு யோகங்கள் விளையும்.
சனி பூரட்டாதி நட்சத்திரத்துல போகிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி நட்சத்திரமான குருவுடைய சாரத்துல உங்களுக்கு சனி சஞ்சாரம் பண்றது பல நன்மைகளை வழங்கும். குடும்பத்துல நிம்மதியை உண்டு பண்ணும், சந்தோஷத்தையும் உண்டு பண்ணும். குழந்தைகள் கிட்ட நல்ல மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனால் சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் போது நீங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லது. நீங்க உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துடலாம். அதே நேரம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட போக்குல கவனத்தை அதிகமா நீங்க வைக்கணும். ஏன்னா சனியோட பார்வை உங்களுடைய புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால புத்திரர்கள் மந்தகதிக்கு ஆகிறதோ அல்லது புத்திரர்களுடைய கவனம் வேறு திசையில திரும்புறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு மனசுக்கு வருத்தத்தை கொடுக்கும். அதனால இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணும்போது நீங்க எச்சரிக்கையா இருக்கிறதுனால, அதே இந்த சனி ரேவதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணும்போது உங்களுக்கு பொருள் வரவு சேரும். புதிய பொருட்களை வாங்குறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்ல ஷேர் வாங்கி போட வாய்ப்புகள் கூட அமையும். அதே நேரம் மருத்துவ தொழிலில் இருக்கக்கூடியவங்க மிகுந்த சிறப்படைவாங்க அப்படின்னு சொல்லணும். சனியோடைய வக்கர காலகட்டம்னு வரும்போது உங்களுடைய பொன்னான காலமா இருக்கும். நீங்க தொட்டதெல்லாம் துளங்கிறது அந்த காலகட்டத்தில் தான். அதனால சனியோடைய வக்கர காலகட்டம் இருமுறை வருகிறது. அந்த இருமுறை வர அந்த சனியோட வக்கர காலகட்டத்துல உங்களுக்கு பெரிய ஒரு நிம்மதியே அந்த நேரத்துல கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். பொதுவில் இந்த சனியோடைய பெயர்ச்சி எங்கெல்லாம் பாதிக்குது அப்படின்னா உங்களுடைய தொழில், உங்களுடைய வாக்கு, உங்களுடைய புத்திரம், இந்த 3 விஷயத்திலையும் நீங்க கவனத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்க பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த இடத்துல நம்ம விவேகத்தோட செயல்படுவோம் இல்லையா, அந்த விவேகம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த விவேகம் இருந்தாலே பலவித பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கவும் முடியும். அதனால இந்த அஷ்டம சனியை குருவோடைய துணை கொண்டு சமாளிக்க நிச்சயமா முடியும். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்துல நீங்க நன்மைகளை பெருக்கிக்கவும் உங்களுடைய தீமைகளை முற்றிலுமா குறைக்கவும் நீங்க வழிபட வேண்டிய இடங்கள் குருவோட ஜீவசமாதிகள். குரு ஸ்தலத்துல உள்ள சனி பகவானை வழிபடுறது உங்களுக்கு மிகுந்த சிறப்பு.